வணக்கம் குழந்தைகளா. எல்லாரும் மதிய உணவு சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி விளையாட்டு விளையாட போறோம். அந்த குட்டி விளையாட்டுல நான் சில குறிப்புகள் சொல்லுவேன். அந்த குறிப்புகளை வச்சு அவர் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த விளையாட்டு இவர் யார் தெரியுமா? நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இப்ப நான் ஒரு முதல் குறிப்பு சொல்றேன். காட்டுலயும் இருக்கும், வீட்டுலயும் இருக்கும். யாருக்காவது தெரிஞ்சா நீங்க தெரியவங்க மட்டும் கையை தூக்கணும், அவங்க மட்டும் சொல்லணும். காட்டுலயும் இருக்கும், வீட்டுலயும் இருக்கும். என்னது? நாய். இல்ல, உட்கார். நீ என்ன சொல்ல வர? பூனை. உட்கார். நான் எதிர்பார்த்தது இது கிடையாது. நான் அடுத்த ஒரு குறிப்பை சொல்றேன். ரெண்டாவது குறிப்பு, இதுக்கு உயிர் இருக்கும். மூணாவது குறிப்பு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். என்னது? தவளை. இன்னும் ஒரு குறிப்பு கொடுக்குறேன். கூட்டமா வாழும், எப்பவுமே கூட்டமா இருக்கும். என்னது? காட்டு விலங்குகள். நான் சொல்றது ஒருத்தர் தான். விலங்குகள்னா நீங்க நிறைய சொல்றீங்க, ஒருத்தர் தான். அவங்க பேரை மட்டும் நீங்க சொல்லணும். சரி, அடுத்த குறிப்பு கொடுக்கவா? நல்லா கவனிங்க. இனிப்புன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டுபிடிச்சிட்டாங்களே, அருமை அருமை. சரியா சொன்னீங்க. எறும்பு தான். ஆனா அந்த எறும்புலயே கொஞ்சம் பெரிய எறும்பு. உட்காந்துக்கிட்டே சொல்லலாம். கட்டெரும்பு. மிக அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். கட்டெரும்பு. நீ சொல்ல வந்தியா? சொல்லிருக்கலாம்ல. பாதி சொல்லிட்டா. சரி, கட்டெரும்பு. இப்போ அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் அவரு? கட்டெரும்பு. கட்டெரும்பு பாத்திருக்கீங்களா நீங்க எல்லாரும்? அடிக்குமா? கடிச்சா சுண்ணாம்பு வைக்கணுமா? வீங்கி போயிடுமா? சரி சரி, என்ன பண்ணணும்? வந்து கடிச்சிருச்சா? நீ என்ன பண்ண? அந்த பால் அது மேல பட்டுச்சா? அப்படி அந்த பாதையில ஏதாவது நீ குறுக்குல போயிருப்ப, அப்படிதான் கடிச்சிருக்கும். வேணும்னே வந்து கடிச்சுதா? சரி, இப்போ அந்த கட்டெரும்பு கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நான் ஒரு கதை சொல்ல போறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் கதை பிடிக்குமா? சரி, அப்போ இப்போ வந்து ஒரு கட்டெரும்பை பத்தின கதை தான். சொல்லலாமா? இந்த கட்டெரும்புக்கு ஒரு பொருள் கிடைச்சது. அந்த பொருள் என்ன பொருளா இருக்கும்? அந்த பொருள் அதுக்கு எப்படி கிடைச்சது, கடைசியில அது சாப்பிட்டுச்சா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு தெரியணுமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நாள் மாலை நேரம், நிலா பாப்பாவோட வீட்டுல நிலா பாப்பாவோட அம்மா பால் காய்ச்சறதுக்காக கெண்டியில பால் எடுத்துட்டு வெளியில வந்தாங்க. கெண்டி நீங்க பாத்திருக்கீங்களா? இது மாதிரி தான் இருக்கும் கெண்டி. அந்த கெண்டியில பால் எடுத்துக்கிட்டு காய்ச்சறதுக்கு வெளியில வந்து செங்கல் அடுப்பை பத்த வச்சாங்க. செங்கலால செஞ்ச அடுப்பு. அதுல ஒரு பாத்திரம் வச்சு கெண்டியில இருந்த பால் அதுல ஊத்துனாங்க. அடுப்பை பத்த வச்சு பாலை காய்ச்சினாங்க. பால்ல கலக்கிறதுக்காக ஒரு பொருள் அங்க வச்சிருந்தாங்க. அத தூரத்துல இருந்து அந்த கட்டெரும்பு பார்த்துடுச்சு. எதை பார்த்துச்சு? சரி, அந்த பொருளை பார்த்துடுச்சு. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது, நம்ம வேகமா போய் அதை என்ன பண்ணணும், எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு அந்த கட்டெரும்பு குடுகுடுன்னு ஓடிச்சா. கீழே என்ன சிந்தி இருந்தது, அது அந்த எறும்பு கவனிக்கவே இல்லை. தொபகடின்னு அந்த எண்ணெயில விழுந்துருச்சு. யார் விழுந்தது? கட்டெரும்பு விழுந்துருச்சு. விழுந்த உடனே தூரத்துல அதுக்கு தேவையான பொருள் அது இருக்கு, அதை போய் இந்த கட்டெரும்பு எடுக்கணும். அதனால இப்படி திரும்புது, இப்படி திரும்புது, எவ்வளவோ முயற்சி
முயற்சி செஞ்சோம், அந்த எண்ணெயில இருந்து கட்டெரும்பால வரவே முடியல. என்னடா செய்யறதுன்னு அது சாப்பிட வேண்டிய பொருள், அதுக்கு தேவையான பொருள் தூரத்துல இருக்கிறத பார்த்துக்கிட்டே ரொம்ப முயற்சி செஞ்சது. அதே மாதிரிதான் தண்ணிக்குள்ளேயே நடக்க முடியல, அப்புறம் எண்ணெயில விழுந்தா நடக்குமா? அது பிசு பிசுன்னு இருக்கும்ல, எண்ணெய் வேற, அதுல இருந்து வெளியில வரவே முடியல. ரொம்ப முயற்சி பண்ணுது, வெளியில வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுது, ஆனாலும் அதனால முடியவே இல்லை. தண்ணியில விழுந்தாவே நடக்க முடியாது, எண்ணெயில விழுந்தா என்ன பண்ணிருக்கோம்? நீ சொல்ல, என்ன பண்ணிருக்கோம்? ஓ, உடனே என்ன பண்ணிருக்குமா? இல்ல, அது மறுபடியும் எப்படியோ தப்பிச்சு வரப்போகுது. எப்படி வந்ததுன்னு பாக்கலாமா? மழை வர மாதிரி இருந்துச்சாம், வானெல்லாம் இருட்டிக்கிட்டு வந்துருச்சு, இருட்டாயிடுச்சு அந்த இடமே. அப்போ அந்த எறும்பு இருக்கு இல்லையா, கட்டெரும்பு எண்ணெயில தவிச்சுக்கிட்டு அது எப்படிடா வெளியில வர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இப்படி அப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நம்ம நிலா பாப்பா இருக்கல்ல, நிலா பாப்பா, அவ தெருவுல அவங்க வீட்டு கோழி எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த கோழி எல்லாம் போ 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 போன்னு கூப்பிட்டு கையில அவ நெல்மணிகள் வச்சிருந்தா, நெல் வச்சிருந்தா. அந்த கோழி எல்லாம் கூப்பிட்டு எப்படி கூப்பிட்டா? போன்னு கூப்பிட்டா. எப்படி கூப்பிட்டா? அந்த கோழி எல்லாம் கிட்ட வந்த உடனே கோழி அதோட குஞ்சுகளா இருந்தது. கோழி முட்டை போடுமா? காக்காவும் போடுமா? அருமை. புறாவும் முட்டை போடும். சரி, நம்ம இப்ப கதைக்கு வரலாமா? கோழிக்கெல்லாம் நிலா பாப்பா என்ன போட்டா? நெல்லு போட்டா. நெல்லு போட்ட உடனே அதுல ஒரு நெல்லு தெரிச்சு போயிட்டு அந்த கட்டெரும்பு பக்கத்துல விழுந்துருச்சு. இப்படி வீசி போடும்போது ஒரு நெல்லு போய் எங்க வந்துருச்சு? கட்டெரும்பு எண்ணெய்க்குள்ள இருக்கு இல்லையா, அங்க ஒரு நெல்லு விழுந்துருச்சு. அப்போ இந்த கட்டெரும்பு உடனே என்ன பண்ணுச்சு? அத பார்க்கவே இல்லை. ஏன்னா இருட்டா இருக்கு, இருட்டாயிடுச்சுல, மழை வர மாதிரி வேற ஆயிடுச்சு. இருட்டானே ஆமா, மின்சாரம் போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு, கண்ணே தெரியாது. அப்போ அந்த கட்டெரும்பு பக்கத்துல இருக்கிற நெல் அது கவனிக்கல. மறுபடியும் அம்மா என்ன பண்ணாங்க? இருட்டாயிடுச்சேன்னு உள்ள இருந்து ஒரு மெழுகுவத்தி எடுத்துட்டு வந்தாங்க. என்ன எடுத்துட்டு வந்தாங்க? மெழுகுவத்தி எடுத்துட்டு வந்து அங்க ஒரு பெட்டி இருந்தது. கொஞ்சம் உயரமா இருக்கிற இடத்துல வச்சாதானே வெளிச்சம் எல்லா இடத்துலயும் தெரியும். தரையிலயும் வச்சா தெரியுமா வெளிச்சம்? அதனால அம்மா என்ன பண்ணாங்க? மெழுகுவத்திய பெட்டி மேல வச்சாங்க. அப்போ வெளிச்சம் எல்லா இடத்துக்கும் நல்லா தெரிஞ்சுது. அப்போதான் அந்த கட்டெரும்பு என்னத்தை பார்த்துச்சு? நெல்ல பார்த்துச்சு. அப்போ உடனே என்ன பண்ணுச்சு அந்த கட்டெரும்பு? அந்த நெல்லு மேல அப்படியே ஏறி எண்ணெய்க்குள்ள இருந்து வெளியில வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா வெளியில வந்துடுச்சு. அப்போ வெளியில வந்த உடனே அது எதை பாக்குது? நீங்க சர்க்கரையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா அது வேற பொருள். நீங்க தான் சொல்ல போறீங்க. இனிப்பான பொருள் தான், பால்ல கலக்கக்கூடிய பொருள். அந்த பொருள் அங்க இருக்கா அப்படின்னு அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு? எண்ணெயெல்லாம் இப்படி இப்படி தொடச்சிட்டு அப்படி பார்த்துச்சா. பார்த்தா அந்த பொருள் அங்கேயே இருந்துச்சு. அது என்ன பொருளா இருக்கும்? பால்ல சர்க்கரை தான் இனிப்புக்காக கலப்பாங்களா? வேற எதுவும் கலக்க மாட்டாங்களா? என்ன கலக்குவாங்க? என்னது? வெல்லம் கலக்குவாங்க இல்லையா? கலக்குவாங்களா இல்லையா? பால்ல வெல்லம் போடுறதுக்கு தான் அம்மா அதை வச்சிருந்தாங்க. அதை இப்ப யாரு பார்த்துட்டது? கட்டெரும்பு நம்மளுக்கான பொருள், அங்க வெல்லம் இருக்கு அப்படின்னு நினைச்சு உடனே கட்டெரும்பு எண்ணெயெல்லாம் வழிச்சு விட்டுக்கிட்டு, ஆஹா இனிமேல் அந்த வெல்லம் நமக்குதான் அப்படின்னு வேகமா ஓடுச்சு. ரொம்ப கவனமாவும் போச்சு. மறுபடியும் வழிக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதனால என்ன எங்காவது சிந்தி இருக்கான்னு பார்த்து கவனமா வேகமா ஓடி ஒரே தாவா போய் வெள்ளத்து மேல உட்காந்துருச்சு.
அந்த வெள்ளத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த எறும்பு கொஞ்சம் சோச்சு பார்க்கலாமா அப்படின்னு கொஞ்சம் கடிச்சு வச்சுது. என்ன அருமையான இனிப்பு, ரொம்ப நல்லா இருக்கு. இத நம்ம மட்டும் சாப்பிடுறத விட நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் கொடுக்கலாம். நம்ம குடும்பத்துக்கே கொடுக்கலாம்னு அந்த வெள்ளத்தை எடுத்துட்டு போலான்னு முடிவு பண்ணுச்சு. எப்படி எடுத்துட்டு போறது? அசைச்சு பார்த்துச்சு. சரி, நம்ம நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு போலாமா அப்படி யோசிச்சுது. ஆனா நண்பர்களை கூட்டு வர்றதுக்குள்ள அம்மா எடுத்து வெள்ளத்தை எதுல போட்டுருவாங்க? பால்ல போட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுது. அப்போ நிலா பாப்பாவோட அம்மா வந்துட்டாங்க. வந்து என்ன பண்ண போறாங்க? இப்ப ஆமா, வெள்ளத்தை எடுக்க போனாங்களா. அப்போ அதுல கட்டெரும்பு உட்காந்துருச்சு. அம்மா நிலா பாப்பாவோட அம்மா என்ன பண்ணாங்க? வெள்ளத்தை தின்ன வந்துட்டியா அப்படின்னு அத கட்டெரும்ப தட்டி விட்டுட்டாங்க. தட்டி விட்டோடனே எறும்பு விழுந்துருச்சு. தட்டி விட்டோடனே எப்படி விழுந்துச்சு? தட்டிக்கிட்டே விழுந்துருச்சு. அப்போ விழுந்தது கூட அதுக்கு வலிக்கல. இப்படி இப்படி தொடச்சுக்கிட்டு வெள்ளம் அம்மா எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சோகமா அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தப்ப யார் வந்தாங்க தெரியுமா? கோழிக்கு நெல்லு போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நிலா பாப்பா ஓடி வந்தாங்க. அம்மா அம்மா கொஞ்சம் இருங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க நிலா பாப்பா? கொஞ்சோண்டு அந்த பாமாக்குற எறும்புக்கு கொடுக்கலாம்னு. பாத்தீங்களா, அந்த நிலா பாப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க, அம்மா அம்மா நீங்க வெள்ளத்தையும் எடுத்துக்கோங்க, ஆனா கொஞ்சோண்டு அந்த கட்டெரும்புக்கு கொடுங்க, அது பசியோட இருக்கு. ஐயோ பாவம்னு கேட்டாங்களாம் அந்த நிலா பாப்பா அவங்க அம்மாவை. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? உங்ககிட்ட பெரிய போராட்டமா போச்சு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு. இருந்தா நான் கொஞ்சோண்டு தர்றேன், நீ ஏன் உன் கட்டெரும்புக்கு கொடுத்துக்கோ அப்படின்னு அந்த வெள்ளக்கட்டியில இருந்து கொஞ்சோண்டு புட்டு கொஞ்சம் கொடுத்தாங்களாம். நிலா பாப்பா அம்மா கிட்ட இருந்து அந்த வெள்ளக்கட்டி எடுத்து அந்த எறும்பு கிட்ட போயிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அடே செல்லக்குட்டி, இந்தா உனக்கு வெள்ளக்கட்டி. எப்படி சொன்னாங்க? அப்படின்னு அந்த கட்டெரும்பு கிட்ட கொடுத்தாங்க. உடனே அந்த கட்டெரும்புக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திரும்ப அந்த வெள்ளக்கட்டி கிடைச்சிருச்சுல்ல. உடனே அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு? அந்த வெள்ளக்கட்டிய இன்னும் யாரும் எந்த நண்பர்களையும் கூப்பிட வேணாம், நம்மளே இழுத்துக்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிடுச்சு. உடனே என்ன பண்ணுச்சு? அந்த வெள்ளக்கட்டி எடுத்துக்கிட்டு வேகமா இழுத்துக்கிட்டு போகுது. கருமேகங்கள் அப்படியே இருண்டுகிட்டு வருது, மழை வர போகுது. மழை வர்றதுக்குள்ள அந்த கட்டெரும்பு அவங்க வீட்டுக்கு போயிருக்குமா? அப்ப என்ன ஆயிருக்கும்? என்னம்மா? நிலா பாப்பா கிட்ட என்ன சொல்லிருக்கோம்? இந்த மாதிரி மழை வருது, என்ன கூட்டிட்டு போய் எங்க வீட்டுக்கு விட்டுறியான்ட்டு. ஓ, நிலா பாப்பா சொல்லி இருக்குமா? கூட்டிட்டு போய் விடுன்னு சொல்லி இருக்குமா? அருமை. அப்படியே சொல்லிருக்கோம். வேற என்ன பண்ணிருக்கோம்? அந்த கட்டெரும்பு வேற என்ன பண்ணிருக்கோம்? ஒழுங்கா போய் சேர்ந்துட்டு இருக்குமா? மழை வர்றதுக்கு முன்னாடி சேர்ந்துட்டு இருக்குமா அவங்க வீட்டுக்கு? என்ன ஆயிருக்கும் ஆதேஷ்? வீட்டுக்கு போயிருக்குமா? வீட்டுக்கு போயிட்டு இருக்குமா? தூக்கிட்டு மழை வர்றதுக்குள்ள மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எவ்வளவு வேகத்துல போயிருக்கோம்? பயங்கர வேகமா போயிருந்தா தானே மழை வர்றதுக்குள்ள போயிருக்கோம். அப்போ மழை வர்றதுக்குள்ள போயிட்டு இருக்கோம். சரி, எல்லாரும் நீங்க பலவிதமான பதில சொன்னீங்க. சுபஸ்ரீ சொன்ன மாதிரி எறும்பு நிலா பாப்பாவுடைய உதவியோட நிலா பாப்பா கட்டெரும்பை எங்க கொண்டு போய் விட்டாங்க? அவங்க வீட்டுல விட்டுட்டாங்க. உடனே கட்டெரும்பு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அந்த கட்டி வெள்ளத்தை கொடுத்தாங்க. எல்லாரும் சந்தோஷமா அத சாப்பிட்டாங்க. நிலா பாப்பா கட்டெரும்போட வீட்டுல விட்டுட்டு வந்த உடனே சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா முன்னாடியே கருமேகம் இருட்டிக்கிட்டு இருந்தது இல்லையா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையில நிலா பாப்பா அந்த மழையை பார்த்துக்கிட்டே அவளோட நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடினா. அந்த பாட்டு என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா?
ஆமா ஆமா அந்த பாட்டை நம்ம பாடணுமா? ஆமா காத்துருங்க அடுத்த வாரம் வரைக்கும். இந்த கதை பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? புடிச்சிருக்காமா. சரி, இந்த கதைக்கு என்ன பேர் வைக்கலாம்? நீங்க தான் பேர் வைக்கணும். சொல்லுங்க. ஆ, பஞ்சநீதி கதைகளா? இப்போ எதை பத்தி கதை? கட்டெரும்ப பத்தியும் வெள்ளம் வெள்ளம். என்ன வெள்ளம்? கட்டி வெள்ளம். இங்க பாருங்க, கட்டெரும்பு இருக்கு, கட்டி வெள்ளம் இருக்கு. இதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் இந்த கதைக்கு? சொல்லுங்க, உட்காந்தே சொல்லுங்க. கட்டெரும்பு கட்டி சரியா சொன்னீங்க. இன்னொரு முறை சொல்லுங்க சத்தமா. கட்டெரும்பும் கட்டி வெள்ளமும். சரியா சொன்னீங்க, கை தட்டிக்கங்க. இந்த கட்டெரும்பும் கட்டி வெள்ளமும் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது இல்லையா? சரி, இந்த கதையில எறும்பு பார்த்தோம் இல்லையா? எறும்பு கட்டெரும்பு மட்டும் தெரியுமா? உங்களுக்கு வேற வேற எறும்பு ஏதாவது தெரியுமா? சின்ன எறும்பு, சித்தெரும்பு. சித்தெரும்பா? அப்புறம் எறும்புல சரி, வேற ஏதாவது சிவப்பு எறும்பு. சரியா சொன்னீங்க. சிவப்பு எறும்புன்னு ஒரு குட்டியா இருக்கும், அது கடிச்சா ரொம்ப வலிக்கும். அப்புறம் இன்னொரு குட்டியா எறும்பு இருக்குமா, அது கடிச்சா வலிக்கவே வலிக்காது. அது எந்த நிறத்துல இருக்கும்? கருப்பு. குடு குடு குடுன்னு ஓடும்ல, அது அது கடிச்சா நம்மளுக்கு வலிக்காது. கட்டெரும்புங்கிறது அந்த ரெண்டு எறும்பை விட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், அது கட்டெரும்பு. அப்போ இத்தனை வகையான எறும்பு இருக்கு இல்லையா? எறும்பு குட்டியூண்டு இருந்தா கூட அவங்களோட அம்மா பெருசா இருப்பாங்களா? செல்லம்மா இங்க பாருங்க, அம்மா கொஞ்சம் பெருசா இருப்பாங்களாம். சரி, இந்த எறும்புகள் சின்னதா இருந்தா கூட அது தூக்கிட்டு போற எடை அதனுடைய உடல் எடை விட 20 to 50 மடங்கு வரைக்கும் பெருசா இருக்கிற எடையை தூக்கிட்டு போகுமா. இன்னொன்னு தெரியுமா? எறும்புகளுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஆனா எறும்புக்கு தெரியுமா? அதனாலதான் அவன் சொன்னான் இல்லையா, தண்ணியில விழுந்தா தத்தளிக்குன்னு. அது என்ன பண்ணுது? நீச்சல் அடிக்குது. நீச்சல் அடிச்சு எப்படியாவது வெளியில வரணும்னு முயற்சி செய்யும். அதுக்கப்புறம் எறும்புகளுக்கு ரத்தமே கிடையாதான். எறும்புகளுக்கு என்ன கிடையாது அதனுடைய உடல்ல? சரி, இப்போ எறும்புகளை பத்தி பார்த்தோம். நீங்க பறவைகள் விலங்குகள் கிட்ட எல்லாம் நீங்க அன்பா இருப்பீங்களா? நிலா பாப்பா இதுல எவ்வளவு அன்பா அம்மா கிட்ட இருந்து வாங்கி வெள்ளத்தை கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்க எல்லாம் விலங்குகள் கிட்ட பறவைகள் கிட்ட அன்பா இருப்பீங்களா? இருப்பீங்களா? சரி, நீங்க சாப்பிடும் போது ஒரு நாய்க்குட்டி வருது, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆதிஷ், நீங்க என்ன பண்ணுவீங்க நாய்க்குட்டி வந்தா? கொஞ்சம் நாய்க்குட்டிக்கும் நீ சாப்பிடறது குடிப்பீங்களா? சரி, வெயில் காலத்துல நம்மளுக்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கஷ்டம், தண்ணி பஞ்சம் வந்துடும். பறவைகள்லாம் தண்ணி தேடி எங்கேயோ போகும் இல்லையா? அப்ப நீங்க அந்த பறவைகளுக்கு என்ன பண்ணுவீங்க? என்னம்மா? தண்ணி உணவும் சேர்ந்தே வைப்பீங்களா? சேர்ந்துன்னா ஒன்னாவா? எப்படி வைப்பீங்க? தனித்தனியா வைப்பீங்க. தண்ணி ஒரு கிண்ணத்துல, சாப்பாடு ஒரு கிண்ணத்துல. சாப்பாடுன்னா என்ன சாப்பாடு? நீங்க சாப்பிடுற சாப்பாடா தானியங்களா? சரி, அப்போ எல்லா உயிர்கள் இடத்துலயும் நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அதுவும் சாப்பிடுமா நம்ம சாப்பாடு? நாய் சாப்பிடுமா? பகிர்ந்து. எலும்பும் சாப்பிடுமா? சரி, சரியா சொன்னீங்க. ஓ, விலங்கும் நம்மள மாதிரி உயிரினம் தான், அதை நம்ம தப்பா நினைக்க கூடாது. நல்ல அருமையா சொன்னீங்க, கைப்பற்றுங்க. சரி, இப்போ இந்த கதைய நீங்க சொல்ல போறீங்க. உங்களோட பயிற்சி புத்தகத்தை எடுங்க. கட்டெரும்பும் கட்டி வெள்ளமும் கதையை பார்த்தோம் இல்லையா? இப்போ உங்க பயிற்சி புத்தகத்துல அந்த கதை இருக்கு இல்லையா? அத பத்தி நீங்க பேசிட்டீங்க. இப்போ 2.2 பயிற்சியில கை வைங்க.
2.2ல இப்ப நம்ம பார்த்த கெண்டி, பெட்டி, மெழுகு, கட்டெரும்பு படங்கள்லாம் இருக்கா? இந்த குறிப்பை வச்சு நீங்க இந்த கட்டெரும்பும் கட்டி வெள்ளமும் கதைய சொல்லணும். இப்ப யார் தயாரா இருக்கா சொல்றதுக்கு? நிறைய பேர் தயாரா இருக்கீங்க. நீங்க வந்து சொல்றீங்களா சுபஸ்ரீ? வாங்க. இவங்க இப்போ என்ன கதை சொல்ல போறாங்க? கட்டெரும்பும் கட்டி வெள்ளமும் கதையை இப்போ இவங்க சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. ஒரு நாள் நிலாவோட அம்மா கெண்டில பால் எடுத்துட்டு வந்தாங்க. அத செங்கல் அடுப்புல வச்சு காய்ச்சி நின்னாங்க. அப்ப வந்து ஒரு பொருளை கட்டெரும்பு பார்த்துது. அது எடுக்கலாம் குடுகுடுன்னு ஓடும் போது எண்ணெயில வந்து கட்டெரும்பு வந்து இதுவாயிடுச்சு, தத்தளிச்சுது. அப்ப வந்து ஏஞ்சிக்கவே முடியல. அப்ப வந்து நிலா பாப்பா வந்து தெருவுல இருந்த கோழிங்கி மேஞ்சி நின்னுது. அப்ப வந்து நெல்லுங்கெல்லாம் வந்து அதுக்கு உணவா கொடுத்துது. அப்ப வந்து அந்த நெல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும் போது அப்படியே அந்த கட்டெரும்பு பக்கத்துல வந்து நின்று அப்படியே பட்டுது. ஆனா கட்டெரும்பால பார்க்க முடியல, ஏன்னா இருட்டா இருந்தது. அப்ப வந்து நிலாவோட அம்மா வந்து பெட்டி மேல மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சாங்க. அப்ப வந்து அந்த கட்டெரும்பு பாய்ச்சுது. அப்ப வந்து அந்த நெல்லை வந்து பார்த்தோன்னே அது மேல ஏறி அப்படியே வந்துடுச்சு. அப்ப வந்து அதுக்கு பிடிச்ச வெள்ளத்தை வந்து எடுத்து அப்படியே ஒரே குதியில அப்படியே குதிச்சிச்சு. அப்ப வந்து இது நல்லா இருக்குமான்ட்டு சுவை பார்க்கலாமேன்ட்டு அது சும்மா வாயில் எடுத்து பச்சுது. நல்லா இருந்தது, ஆனா நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு நம்ம குடும்பத்துக்குலாம் தரலான்ட்டு போச்சு. அப்ப வந்து அது வெயிட்டா இருந்ததுனால அதனால வந்து அதுக்குள்ளே நிலாவோட அம்மா வந்து டெய்லியும் சாப்பிட்றதுக்குனே வந்ததுன்ட்டு அந்த கட்டெரும்பை தள்ளி விட்டுட்டு அந்த வெள்ளத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து கட்டெரும்பு வந்து ஊந்தது கூட நினைக்காம சும்மா தட்டி விட்டுட்டு போய் நின்று சோகமா. அப்ப வந்து நிலா பாப்பா பார்த்துட்டு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா கொஞ்சோண்டு தரீங்களா, எனக்கு அந்த கட்டெரும்பு பாவமா கொஞ்சோண்டு கொடுத்து அனுப்பலாமேன்ட்டு சொல்லிச்சு. அப்புறம் அவங்க அம்மா வந்து கொஞ்சோண்டு கொடுத்து விட்டாங்க. அப்புறம் வந்து நிலா பாப்பா வந்து கட்டெரும்புக்கு கொடுத்தது. இதை நம்மளே தூக்கின்னு போயிடலாமேன்ட்டு தூக்கின்னு போச்சு. அப்ப பார்த்தா மழை பெஞ்சது. அதனால நிலா கிட்ட கேட்டு அவளோட கொடைய வச்சு அந்த கட்டெரும்பை அவ வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிச்சு. அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டுக்கினாங்க. அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னாங்க இல்லையா கதை? அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? சிறப்பு சிறப்பு, நல்லா சொன்னீங்க. சுபஸ்ரீ இப்ப கதை சொன்னாங்க இல்லையா? என்ன கதை சொன்னாங்க? கட்டி வெள்ளம். அந்த கதையில அம்மா எதுல பால் எடுத்துட்டு வந்தாங்க? கெண்டி. கெண்டில இந்த முதல் எழுத்து என்ன? கே. கே சொல்லுங்க. கே. இதுதான் கே. கெண்டில பால் எடுத்துட்டு வந்து ஒரு அடுப்பு பத்த வச்சு அதுல ஊத்துனாங்களே, என்ன அடுப்பு அது? செங்கல். சொல்லுங்க. இந்த எழுத்து என்ன? செங்கல். சே. என்ன எழுத்து? சே. சேவை வட்டம் போடலாமா? அந்த செங்கல் அடுப்புல பத்த வச்சு பால் கொதிச்சுக்கிட்டு இருந்தது. பால்ல கலக்கிறதுக்கு ஒரு பொருளை வச்சிருந்தாங்க இல்லையா? அந்த பொருளை யாரு தூரத்துல இருந்து பார்த்தது? கட்டெரும்பு. என்னது? கட்டெரும்பு. கட்டெரும்பு. இந்த எழுத்து என்ன? டே. இந்த எழுத்து என்ன? டே. டே கொட்டம் போடலாமா? சிறப்பு, நல்லா சொல்றீங்க. கட்டெரும்பு பாத்துருச்சு, அதை எடுக்க வேகமா ஓடுச்சு இல்லையா? ஓடும்போது எதுல விழுந்துருச்சு? எதுல விழுந்தது?
எல்லா எழுத்துக்களும் சொல்லியாச்சு. அது என்ன எழுத்துன்னு இப்ப நீங்க ஒரு முறை சொல்றீங்களா? அந்த எழுத்தை மட்டும் சொல்லுங்க, சரியா? என்னது? நீங்க கே சிறப்பா சொன்னீங்க. சிறப்பு சிறப்பு. இப்போ இங்க வட்டம் போட்ட எழுத்துக்கெல்லாம் நீங்க வந்து சொல்லணும். யார் வந்து சொல்றீங்க? ஆதிஷ் வாங்க. இப்ப நான் தொட்டு காட்டுற எழுத்த சொல்லணும், சரிங்களா? இந்த எழுத்து என்ன? நே. சரியா சொன்னீங்க. இந்த எழுத்து வே. தே. பே. மே. கே. நே. சே. சரியா சொன்னாங்க. சிறப்பு சிறப்பு, அருமை, நல்லா சொன்னீங்க. இது என்ன எழுத்து? கே. சரியா சொன்னீங்க. பே. வே. தே. நே. தே. நே. பே. மே. சே. எல்லா எழுத்துக்களையும் நல்லா சொன்னாங்க. இவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். அருமை அருமை. இப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாமே நல்லா சொன்னீங்க இல்லையா? இந்த எகர வரிசை எழுத்துக்கள்ல மொத்த எழுத்துக்களை வந்துருச்சா? இல்ல. இப்போ இதுல வந்திருக்கிற எழுத்துக்களை தவிர மீதி எழுத்துக்களை இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். இந்த கட்டெரும்பும் கட்டி வெள்ளமும் கதையிலிருந்து நீங்க இந்த எழுத்துக்கள் எல்லாம் நல்லா படிச்சீங்க. அந்த கதையை ரொம்ப அருமையா நம்ம சுபஸ்ரீ அவங்க சொன்னாங்க. நீங்களும் நல்லா அதை கவனிச்சு எழுத்துக்களை எல்லாமும் நல்லா சொல்லிட்டீங்க. நீங்க செஞ்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகா கதை சொன்ன விதம், எழுத்துக்களை அடையாளம் கண்டுபிடிச்ச விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்காக நான் ஒரு கைத்தட்டல் கொடுக்கட்டுமா? உங்களுக்கான கைத்தட்டல் இது. ரொம்ப அருமையா பண்ணீங்க. நன்றி. குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தது கதை. கதைகள் மூலம் குழந்தைகளுக்கு நாம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை எளிதாக சொல்லலாம். மேலும் அவர்களின் கற்பனை திறனையும் படைப்பாற்றலையும் ஒருங்கே வளர்த்தெடுக்க முடியும். அது மட்டுமன்றி கதைகளோடு தொடர்புடைய யாவற்றையும் குழந்தைகள் மறக்காமல் நீண்ட காலம் நினைவில் வைத்திருப்பார்கள். எனவே கதைகள் மூலமாக பாட கருத்துக்களை கூறும் பொழுது கற்றல் விளைவுகளை மிக எளிதாக ஏற்படுத்த முடியும். கதைகளின் இத்தகு சிறப்பியல்புகளை அடிப்படையாக கொண்டே நமது பாடப்பகுதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. எழுத்துக்கள், சொற்களை அறிமுகம் செய்யும் பொழுது குழந்தைகள் கதையை கேட்கும் மகிழ்ச்சியோடே எழுத்துக்களையும் சொற்களையும் கற்றுக்கொண்டதை காணொலியில் பார்த்தோம் அல்லவா? இத்தகு சிறப்பியல்புகளை மனதில் கொண்டு நாம் இப்பகுதியை வழிநடத்த வேண்டும்.